ஹே ஹாய் டுடேஸ் vlog தீபாவளி ஷாப்பிங் போகலாமா மதுரைக்கு. ஸோ காலையே எழுந்திரிச்சிட்டு இந்த அவுட்ஃபிட் போட்டு கிளம்பியாச்சு. ஸோ மதுரைக்கு போனோம் ஃபேமிலியோட. ராம்நாடை தாண்டி அப்படியே போயிட்டு இருந்தோம். மதுரைக்கு என்ட்ரி ஆயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விளக்குத்தூண் தாண்டி போனோம் அந்த ரோட்டில். நாச்சியார்ஸு, அப்புறம் இந்த காபா, ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரெஸ் கடை இருக்கும். ஸோ நம்ம போன இடம் வந்து போத்தீஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு வந்து சாரீஸ்லாம் பார்த்தோம். ஸோ அம்மாவுக்கும் செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிராண்டடில் ஷர்ட்டும் பேண்ட்டும் பார்த்தோம். ஸோ ஓகே, ஷர்ட் வந்து செட் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு அடுத்து நம்ம அப்படியே மதுரைக்குள்ளே ட்ராவல் ஆனோம். ஒரு எல்லாமா கடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போன இடம் தான் வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஸோ மாட்டுத்தாவணிக்கிட்ட இருக்குல்ல, அங்கே போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் போனோம். இது வந்து வெற்றி சினிமா சூப்பராக இருந்துச்சு வெளியில் பார்க்கவே. அப்புறம் அங்கேயும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை முடிஞ்சு விஜயதசமி. ஸோ இன்றைக்கி நம்ம மகர்நோம்பு பார்க்க போகிறதுக்கு கிளம்பிட்டு மகர்நோம்பு பார்க்கவும் போனோம் நம்ம அரண்மனையில். ஸோ எல்லா சாமியும் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து குண்டுக்கரை முருகன் கோவிலில் உள்ள முருகன், அப்புறம் சிவன் கோவில் முருகன், இது வந்து கோவிந்தராமர் கோவிலில் உள்ள பெருமாள். ஸோ இதுக்கப்புறம் அம்மன், இது வந்து ஒரு திரௌபதி அம்மன், இது வந்து நீலகண்டி ஊரில் இருக்கிற பர்வதவதி அம்மன், இது நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மன் தங்க சிங்கத்தில் இருக்காங்க, இது வந்து காயக்காரி அம்மன். அப்படியே ஒவ்வொரு அம்மனாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது முனீஸ்வரர் வந்தார். அப்படியே பார்த்துட்டு வரும்போது இது வந்து நம்ம கன்னிகா பரமேஸ்வரி தேவியோட அம்மன். ஸோ அதுக்கப்புறம் அரண்மனையோட யானை. ஸோ ஃபைனலாக வாராகி அம்மன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் நாளைக்கு திறக்கிறனால அதையும் போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்தேன். ஸோ நல்லாவே கட்டியிருந்தாங்க, ரொம்ப பெருசாக. சந்தைக்கடையும் ரொம்ப ஆக்குப்பை பண்ணி நல்லா கட்டியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ நம்ம ஊருக்கா இப்படி சூப்பர் புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லா பஸ்ஸுமே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து நவராத்திரி முடிக்கிறனால சுவாமிக்கெல்லாம் ஆரத்தி எடுத்துகிட்டு திருஷ்டி எடுத்துகிட்டு விஜயதசமி அன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரத்தி எடுத்துகிட்டு குலுக்கு உள்ள எல்லா சாமிக்கும் ஆரத்தி எடுத்துகிட்டு அதே மாதிரி அம்மனுக்கும் ஆரத்தி எடுத்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். ஆராத்திலாம் எடுத்துகிட்டு திருஷ்டி கழிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒரு பொம்மையை வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி படுக்க வைக்கணும். படுக்க வச்சிட்டா அன்றைக்கி இது நவராத்திரியோட நிறைவு நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஆரத்தி எடுத்து தேவிக்கு பொட்டு வச்சுட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு போய் வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சிலை எடுத்து வைக்கணுன்ட்டு வேண்டிட்டு குருவாயூரப்பன் சிலை இருந்துச்சு 5வது படியில். ஸோ அவரை வந்து படுக்க வச்சுட்டு அந்த டேயை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு சந்திப்போம். பை.